இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 53, குறள் எண் 525. சுற்றம் தழார் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கில் சுற்றத்தால் சுற்றப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் சுற்றத்திற்கு வேண்டுவன கொடுத்ததையும் இன்சொல் சொல்லுதலையும் வல்லனாயின் தம்மில் தொடர்ந்த பலவகை சுற்றத்தானே சூழப்படும். விளக்கமாகவும் சொல்கிறேன். ஒருவன் சுற்றத்தாருக்கு வேண்டிய உதவி செய்து இன்சொல் பேசி வந்தால் சுற்றத்தார் பலரும் அவனை சூழ்ந்திருப்பர் என்கிறார். என்ன அற்புதமான, அதாவது ஒருவன் செல்வத்தால் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் சுற்றத்தாருக்கும் கொடுக்க வேண்டும். சுற்றத்தார்னு எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது, சுற்றத்தாருக்கும் கொடுக்க வேண்டும். இன்சொல்லும் அவர்களிடம் பேச வேண்டும். ஏன்னா அவன் செல்வமுடையவன் அல்லவா. அப்படி இருந்தால் அவனை சூழ்ந்து கொள்ளும் சுற்றத்தார்கள் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அடுத்து ஒரு குறளுங்க, அதிகாரம் 58, 575, குறள் எண். கண்ணோட்டம் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அந்நின்றே புண்ணென்று உணரப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் கண்ணிற்கு அணியும் அணிகலமாவது கண்ணோட்டம். அக்களம் இல்லையாயின் அஃது அறிவுடையவரால் புண் என்று அறியப்படும். விளக்கமாகவும் சொல்கிறேன். ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே. அஃது இல்லையானால் புண் என்று உணரப்படும் என்கிறார். அடுத்து ஒழுக்கம் உடைமை, குறள் எண் 140, அதிகாரம் 14. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். அதாவது உலகத்தோடு மிகப்பெரிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர், உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர் அறிவில்லாதவராகவே கருதப்படுவார் என்று சொல்கிறார். அதாவது உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர்களோடு என்ன செய்யணும்? ஒத்து போக வேண்டும். அப்படி ஒத்து போகாமல் நீ பாட்டுக்கு தனியாக இருந்தீங்கன்னா நீ என்ன நூல்களை கற்றிருந்தாலும் கல்லாதவரே அறிவில்லாதவராகவே கருதப்படுவார் என்கிறார். அது உண்மைதானே. எல்லாத்துக்கும், அதாவது கற்றவர் நல்ல உயர்ந்தவர், உலகத்தோடு உயர்ந்தவராக இருக்காங்க, அவரோட நம்ம பேசாமல் இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அதைத்தான் சொல்ல, உலகத்தோடு ஒட்ட ஒழுகர் பலகற்றும் கல்லார் அறிவிலார். அடுத்து பொறை உடைமை, குறள் எண் 156, அதிகாரம் 16. ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம் அதை பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருவன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவரை உலகத்தால் ஒரு பொருளாக மதியார். ஆனால் பொறுத்தவரை மென்போல் மனத்தில் வைத்து மதிப்பர் என்கிறார். உதாரணத்திற்கு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்ங்க. எகிப்திய சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ் அவர்கள், கடவுள் பற்றிய ஆராய்ச்சியை, கடவுள் பற்றிய சொற்பொழிவுகளை இளைஞர்களிடம் பேசும்போது, கூட்டம் போட்டு பேசும்போது இளைஞர்கள் மிக திரளாக அவர்களுடைய பேச்சை கேட்டார். அவர் சிந்தனை சிற்பி அல்லவா. பல கடவுள் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையுமே அவர் பேசக்கூடியவர். அதனால் அவரிடம் மக்கள் கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் சென்றனர். அதை பார்த்து பொறுக்க முடியாத மன்னன் அவனை, சாக்ரட்டிஸை சிறையில் அடைத்தார். என்னமோ, அதாவது இவனுடைய பேச்சை கண்டு இளைஞர்கள் இவன் பக்கமே போகிறார்களே, ஒருவேளை நமக்கே உட வச்சிருவான் பிறகு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி போகிறத பார்த்துட்டு மன்னன் என்ன செய்கிறான்னா சாக்ரட்டிஸை தூக்கி சிறையில் அடைக்கிறான்.
அடைச்சி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாப்புல. மரண தண்டனை விஷம் குடித்து சாகிறது தான் இங்கே அந்த தண்டனை கொடுக்குறான். ஆனால் சாக்ரட்டிஸினுடைய நண்பர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் வந்து மன்னன்ட்ட போய் ஏங்க அவர் பேசிட்டு வர்றாரு, அவர் பல உண்மைகளை அவன் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்கிறாரு, அதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் நீங்கள் அவரை அடைக்கிறீங்க? சரிங்க, நீ சொல்லிட்டீங்க, நான் அவர் விட்டுறேன், வெளியே விட்டுறேன், ஆனால் அவர் எதுவும் பேசக்கூடாது, அவர் வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி மீட்டிங்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உடனே என்ன செய்கிறாரு, இதை போய் என்ன செய்கிறாங்க, சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் அவரிடம் போய் சொல்கிறார்கள் சிறையில் சென்று. அவர் என்ன சொல்கிறார்னா, ஏங்க ஒரு மனிதன் பிறந்தவன் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இல்லை என்றால் அவன் இந்த மண்ணில் வாழ்ந்து என்ன பயன் என்று மறுத்து விடுகிறார். மறுத்து, நான் நிச்சயமாக பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்லை அப்படி என்று விஷம் குடித்து இறந்து விட்டான். அப்போ என்னென்னா, அந்த மன்னன் யாருன்னு இன்றைக்கும் அவ்வளோ சரியாக, அன்னைக்கோட அப்போது சரி, மன்னனுடைய புகழ், மன்னன் இல்லை, அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஒருத்தருக்கு ஒரு நாளை தான் இன்பம். அவனுக்கு அந்த நீதி, அந்த தண்டனை கொடுத்தானே அந்த மன்னனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி. ஆனால் உலகம் போற்றும் சிந்தனை சிற்பியாக சாக்ரட்டிஸ் இன்று வரை திகழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்ல, உலகம் உள்ளளவும் திகழ்ந்து வருவார். இதைத்தான் அவர் சொல்லுகிறார் தெய்வப்புலவர். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் என்கிறார். இல்லைல்ல, இது ஒருத்தார்க்கு ஒரு நாடு இன்பம், அதை பொறுத்தார்க்கு குன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு அவன் தண்டனை கொடுத்தவனுக்கு ஒரு நாடு இன்பம், அதை பொறுத்த சாக்ரட்டிஸுக்கு பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ், இந்த உலகம் உள்ளளவும் அவனுக்கு புகழ். இதனைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து பயனிட சொல்லாமை, குறள் எண் 200 அதிகாரம் 20. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லுக சொல்லிற் பயனிடா சொல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொற்களில் பயனுடைய சொற்களையே சொல்ல வேண்டும், பயனில்லாத சொற்களை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அதாவது நம்ம ஒரு சொற்களில் ஒரு மேடையிலே பேசுகிறோமோ அடுத்தவங்க பேசணும், நல்ல பயனுள்ள சொற்களை பேச வேண்டும். ஏன் பயனில்லாத சொற்களை பேசி வீணடிக்கிறீர்கள்? அதுதான் அவர் அற்புதமாக சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.